வணக்கம் நண்பர்களே. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வழி எந்த திசையில இருக்குன்னு காட்டுறது யாருன்னு தெரியுமா? அதுதான் நம்மளுடைய குலதெய்வம் தாங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா ஒரு பூஜை முறையை பத்தி மட்டும் இல்ல. நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன மிகப்பெரிய பொக்கிஷத்தை பத்தி தான். ஆமாங்க, தை மாதம் குலதெய்வ வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எத்தனையோ சாமி கும்பிட்றோம். ஆனால் ஏன் குலதெய்வத்தையை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த தை மாதத்துக்கும் என்ன சம்மந்தம்? வாங்க ஒரு சின்ன கதையோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் நான் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு இல்லாத செல்வமே இல்லைன்னு சொல்லுவாங்க. தினசரி கோவிலாக போவார், அன்னதானம் பண்ணுவார். ஆனால் அவர் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகளாகட்டும், சண்டை சச்சரவுகளாகட்டும் போயிட்டே இருந்துச்சா. அவர் ஒரு பெரிய மகான்கிட்ட போயிட்டு, சுவாமி, நான் செய்யாத தர்மமே இல்லை, கும்பிடாத சாமியே இல்லை, ஆனால் என் வீட்டில் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு கேட்டாராம். அந்த மகான் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம், கடைசியா எப்பையா உன் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன்? அந்த பணக்காரர் திருன்னு முழிச்சாரு. அது எங்கள் தாத்தா காலத்தில் போனது சாமி, அதுக்கப்புறம் அந்த கோவில் போகிறதுக்கு நேரமும் இல்லை, நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த மகான் சொன்னாராம், உனக்கு 1000 பேர் சொந்தக்காரங்க இருக்கலாம், ஆனால் ஆபத்து காலத்தில் முதல்ல ஓடி வரது உன் அம்மாவும் அப்பாவும் தான். அதே மாதிரி தான் நீ 1000 தெய்வங்களை கும்பிட்டாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல நிற்கிறது உன் குலதெய்வம் மட்டும்தான் சொல்கிறாரு. மற்ற தெய்வங்கள் எல்லாம் விருந்தினர் மாதிரி, ஆனால் குலதெய்வம் தான் வீட்டாள் மாதிரி. நீ உன் தாய் தகப்பனை மதிக்காமல் ஊரெல்லாம் விருந்து வச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை நமக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா மற்ற எந்த தெய்வத்தோட அருளும் நமக்கு முழுசாக கிடைக்காது. அதுவும் குறிப்பாக இந்த தை மாதம் அதுக்கு ரொம்பவே உகந்த மாதம் சொல்லலாம். ஏன் தை மாதத்தில் குலதெய்வத்தை கும்பிட்னோம்னா, தை மாதன்றது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற நேரம் சொல்லுவாங்க. சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிற இந்த நேரம் தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க. தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தை வழிபட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிற 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் சொல்கிறாங்க. பொங்கல் பண்டிகையினாலே நன்றியை சொல்கிற திருநாள் தான். சூரியனுக்கு நன்றி சொல்லுவோம், மாட்டுக்கு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வம்சத்தை இவ்வளோ நாளாக காத்துட்டு வர அந்த குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டோடைய முக்கியமான நோக்கம். சரி, இது எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள், அப்புறம் ரொம்ப விசேஷமான தைப்பூசம், இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் எப்படி குலதெய்வத்தை வழிபடணுன்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போங்க. குலதெய்வத்தோட படம் இருந்தால் அதுக்கு பூ போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வ படமே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? கவலைப்பட வேணாம். ஒரு பித்தளை சொம்பில் கலசத்தில் தண்ணி நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை குலதெய்வமாக நினச்சி வழிபடலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, சும்மா ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் குலசாமியோட பெயரை மனம் முருகி 3 தடவை சொன்னாலே போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைன்ட்டு சரணடைஞ்சிருங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்துடும். படையில் என்ன போடலான்னா, சக்கரை பொங்கல், வடை பாயாசம், தேங்காய் பழம் இதெல்லாம் வைங்க. முக்கியமாக குலதெய்வம் சில பிடித்த உணவுகள் இருக்கும். சிலருக்கு அசைவம் பிடிக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளு மாவு பிடிக்கும். உங்கள் வீட்டில் வழக்கமாக என்ன செய்வோமோ அதை மறக்காமல் செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறையாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு நேரில் போயிட்டு வழிபட்டு வாங்க. அங்கே போய் பொங்கல் வைக்கிறது ரொம்பவே புண்ணியம் தரும் சொல்லுவாங்க. நீங்கள் வேண்டிக்கிட்ட மொட்டை அடிக்கிறதோ, காது குத்துறதோ, இல்லை பொங்கல் வைக்கிறதோ ஏதாவது நிறுத்திக்கிறன்னு பாக்கி இருந்தால் இந்த தை மாதத்தில் அதை முடிச்சிடுங்க. ஏதாவது கடனை வச்சுருந்தா தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்படும் சொல்கிறாங்க. அதை தீர்த்துட்டா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி போகும் சொல்லலாம். ஒரு சிலருக்கு தங்களோட குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடும்போது, எங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் எங்களை காக்கணுன்ட்டு மனதார வேண்டிக்கோங்க. காக்கைக்கும் பசுவுக்கும் உணவு கொடுங்க. இது உங்கள் முன்னோர்கள் மூலமாக குலதெய்வ அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை பண்ணுவது ரொம்பவே சிறந்தது சொல்லுவாங்க. கோவிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிறது அந்த தம்பதியோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இன்னமும் சிறப்பாக்கும்.
குலதெய்வம் அருள் இருந்தால் மற்ற தெய்வங்களோட அருள் பார்த்தீங்கன்னா தானாகவே கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வம்சத்தை காக்கிற, வம்சத்தை வாழடி வாழியாக வளர செய்கிற குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் தை மாதத்தில் பண்ணுங்க. வருஷத்துக்கு 2 வாட்டி பண்ணதான் சிறப்பு. தை மாதமும் ஆடி மாதமும் மறக்காமல் குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு வழிபட்டு வந்தால் உங்கள் வம்சம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பல கஷ்டங்கள் தீரத்துக்கு இது வழிவகுக்கும். மறக்காமல் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்களுடைய குலதெய்வமான மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பொங்கலிட்டு எங்கள் குலதெய்வத்தை வழிபட வந்திருக்கோம். ஸோ குலதெய்வ வழிபாடு பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவலாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக குலதெய்வம் குலத்தை காக்கும்னு சொல்லுவாங்க. குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. குலதெய்வத்தினை குல தேவதையும் சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாம கூட உங்கள் துக்கங்களை போக்குவது தான் உங்கள் குலதெய்வமே சொல்லுவாங்க. நீங்க ஒரு வேலை குலதெய்வ வழிபாட்டை நீங்க மறந்து இருந்தா தயவு செஞ்சு மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவீங்க. ஆனா இந்த குலதெய்வ வழிபாடு செய்யறப்ப மட்டும் கூடுதலா ஒரு சில கடமையும் இருக்கு. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா முக்கியமா பொங்கல் வைத்து படையல் போட்டு அதுக்கப்புறம் தான் நீ சாமியை வணங்கணும். அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்யணும். இதை செய்தாலே போதும். இதுதான் முறையான குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வங்கள் நிறையவே இருக்கு. ஐயனார் இருக்கு, முனீஸ்வரர், அப்புறம் வெடப்பர், கருப்பு, அம்மன், முருகன், இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு குலதெய்வங்கள் இருக்கும். நீங்க எந்த காரியம் செய்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான வழிபாடுன்னு சொல்றாங்க. குலதெய்வம் தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்ற தெய்வங்கள் நீங்க என்னதான் வேண்டனாலும் அருளே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. குலதெய்வத்துடைய அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லைன்னா ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செஞ்சாலும் ஆலயங்களுக்கு சென்று வந்தாலும் எதிர்பார்த்த பலன் தருமா கேட்டீங்கன்னா ரொம்பவே சந்தேகம் தான் சொல்றாங்க. நீங்க எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குலதெய்வ வழிபாடு இல்லாம தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நன்றா முடியத்தே இல்லை. அதனால குலதெய்வ வழிபாடு முதன்மையானதுன்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஸோ முக்கியமா ஆடி மாசமாகட்டும் தை மாசமாகட்டும் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டா ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நடைபெறும் சொல்றாங்க. நடைபெற வேண்டும். அதுக்கப்புறம் தான் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், துவங்கி ஆகணும். உங்க குலதெய்வத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ், உங்க பெற்றோரையே மறப்பதுக்கு சமம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வ சாபம் உங்க வம்சத்தையே சீரழிக்கும். ஸோ அதனால எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தை மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா தெய்வத்தோடைய ஆசையும் அருளும் வேணும்னா குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியங்க. அதுவும் இந்த குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தராலாம் போய் பண்ணக்கூடாது, குடும்பமா போய் பண்ணணும். குடும்பத்துல எல்லாரும் போயிட்டு பொங்கலிட்டு அதுக்கு படையலிட்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து சாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. தினசரியும் குலதெய்வத்தையும் வணங்குவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தரிசிக்க வேண்டும்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட செல்வம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வ கோயிலுக்கு திருப்பணிகளை செய்ய வேண்டும் சொல்றாங்க. திருப்பணிகளாம் கோவிலை புதுப்பிக்கிறது, அம்மனுக்கு தேவையான விஷயத்த செய்யறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையோ ஸோ அவங்களாம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நீங்க குலதெய்வம் கிட்ட ஒன்று சொல்லி வேண்டிக்கணும். அதாவது நீ தான் என்னுடைய குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள்லாம் விளக்கேற்றி குலதெய்வத்துடைய பெயர் 3 முறை கூறினாலே போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் தாங்கி உங்கள் குடும்பத்தை காத்து அருளும். குலதெய்வத்துடைய பெயர் தினசரி உச்சரிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி குலதெய்வத்தை பெண்கள் மட்டும்தான் நினைவு கூற வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தினமும் குலதெய்வ வழிபாடு செய்து விட்டு
அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண தொடங்கினாலே போதும், நல்லபடியாக அந்த வேலை அந்த நாளும் வந்து சிறப்பாக அமையும் சொல்கிறாங்க. மேலும் வந்து குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னா, வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப தலைவனாகட்டும் குடும்ப தலைவியோடைய கையாலையும் ஒரு கைப்பிடி மண் வந்து எடுத்துக்கணும். அந்த இரண்டையும் வந்து ஒரு மஞ்சள் நிற துணியால வைத்து முடித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வந்து வைக்கணும். இதுல வந்து மஞ்சள் தூள் இருக்கும் பாத்தீங்களா வீட்டுல, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், கலந்துக்கணும். அதோட வந்து இந்த மண்ணோட வந்து இந்த செம்பு தகடு இருக்கிற செம்பு தகடு, இந்த தகடுல வந்து உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர் எழுதி அதை வந்து உங்க மஞ்சள் துணியில வந்து முடிச்சு போட்டு கட்டி வீட்டில் வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மண் பார்த்தீங்கன்னா யார் கைக்குமே படாமல் உங்கள் வீட்டிலே வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. தினசரி வந்து நீங்கள் விளக்கேற்றப்போ அந்த முடிச்சுக்கும் வந்து ஊதி காட்ட சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறப்போ புதிய மண் வந்து எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி கட்டி வைக்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க இந்த பழைய மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது இடத்துல வந்து கொட்டி விட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக உங்கள் வீட்டில் அந்த ஒரு கைப்பிடி மண் இருப்பது பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வமே வாசம் செய்வதாக அர்த்தம் சொல்கிறாங்க. அதனால மறக்காமல் நீங்கள் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு பிடி மண் வந்து எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வந்து சிறப்பாக செழிப்பாக எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டாலும் சரிங்க, ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி காடு, அதாவது உங்கள் குலதெய்வம் வந்து வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சாமி கும்பிட்டாலும் பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்கள் ஃபேமிலி கார்டை வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இயர்லி வந்து அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டியாக போய் சாமியை கும்பிட்டு வாங்க. ஸோ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணாலே போதும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா தெய்வத்தோடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அனைவருமே இந்த குலதெய்வத்தையே வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தையும் கண்ணை போல காத்தருளுவார்கள் நம்ம குலதெய்வங்கள். ஸோ குலதெய்வம் வழிபாடு ரொம்பவே அவசியங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க.